ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அருமையான மகாராஷ்டிரா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, 2 வரமிளகா, ஒரு கை நிறைய கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். அந்த பவுடர் கூட சேர்த்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இதுதாங்க மீன் குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மசாலா. இப்போ அதே பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம என்னடா நிறைய எண்ணெய் ஊற்றுறான்னு பார்க்காதீங்க. மீன் குழம்புக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு கிடைக்கும். எப்போனா ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 5 பழுத்த தக்காளியும் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே கிரைண்ட் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க, வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா அந்த தொக்கு ஃபார்மேட்டுக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மிளகு தனியா பவுடர், அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்துக்கோங்க, வேணும்னா நம்ம லாஸ்ட்டில் கூட உப்பு நம்ம சரியான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். புளி நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு, அப்புறம் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா கலந்து கொடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தாங்க மீன் குழம்போட டேஸ்ட்டே. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீனை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மீன் தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு கடைக்கு போனோடனே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்தது, ஸோ நான் இதை வாங்கிட்டேன். எனக்கு இந்த மீன் பேர் கூட தெரியாது. உங்களுக்கு யாருன்னா இந்த மீன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி நம்ம இப்போ இந்த மீனை தான் நம்ம மீன் குழம்புக்கு நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா குழம்பு கொதித்த உடனே இந்த மீனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப கிளற வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப குட்டி மீனாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கிளற வேண்டாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் 5 மினிட்ஸில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மீன் குழம்பு ரெடி. எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.